தாங்க மாட்டோம் உதைகள தாண்டி இடிச்சுலா சாங்கு சாங்கு போட்டு திருப்பி போட்டு வாங்க. போகுதா இல்லையா அவனுக்கு? ஜோர்டனை காணாம போயிட்டேன். ஜோர்டன் அகாலம் வரவனே தான் இவன்ட்டான் ஸ்கையே. ஏய் ஸ்கையே, ஜோர்டன் வரான்டா. அப்படியே கூப்பிட்டு ஜோர்டன் கூப்பிட்டுக்க. ஜோர்டன் வரான், பாத்துக்கோ. ஜோர்டன் என்ன கதைன்னு கேட்டு. ஓகே ப்ரோ, நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும் ப்ரோ. அவர் அவைலபிளா இருப்பாரான்னு மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க ப்ரோ. நீங்க தாண்டா வரான்டா. அவன் வந்து நீங்க வந்து பாயிண்ட் எடுத்து வச்சிட்டீங்க. பாயிண்ட் வந்து இப்போ நான் வந்து அந்த பாயிண்ட்டுக்கு சொந்த கொண்டா மாடுன்னு ஃபீல் பண்றேன். நீங்க சொல்லிருங்க அவனுக்கு. அதெல்லாம் அப்படி கிடையாது. எங்க டீம்ல ஒரே சண்டையா போயிட்டு இருக்கு. எங்க டீமே ஒரே சண்டையா போயிட்டு இருக்குது. இவங்க டீம்ல இருந்து ஒருத்தர் வெளியே போயிட்டாரு. இப்போ நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். வந்து ஒரு ஸ்பீச்சஸ் ஜெயிக்கூட பண்ணும் நம்ம அப்படின்னு ஒரு கதையை போட்டு கிரிட்டின் போட்டு விட்டு ரெனால்டு வெளியே மிச்சிட்டாங்க. ரெனால்டுக்கு சண்டே ஆயிடுச்சான். ஆனா ரெனால்டு முதல்ல ஒத்துக்குவானா வெளியே போறதுக்கு. ஏன்னா ஸ்லாட் ஒன் வேற. அவன் ஒத்துக்குவானா அவன் ரெனால்டு? ப்ரோ அவள நான் வீடியோ ஷேர் பண்றேன் என்னென்ன நடந்துச்சுன்னு மாதிரி ப்ரோ. இது வேறயா? சபா ஸ்மால் பாய்ஸ் சண்டை போடாதீங்க. ஸ்மால் பாய்ஸ் வெற்றி ஸ்லாட் ஒன்ல இருந்து விட்டுட்டீங்க. நீங்க வெற்றி எடுக்க ப்ரோ. ஜெயிக்க வேண்டிய மேட்ச்ல ஜெயிக்க வேண்டிய மேட்ச்ல ஏதோ பண்ணிட்டாரு ப்ரோ. என்ன பண்ணா? ஒரு கால்ஸ் கேட்கல ப்ரோ. அப்படியா? அந்த மெல்டா பக்கத்துல சாய் ப்ரோ மேனலாஸ் பண்ணிருப்பாரு என்ன. அந்த 2 பாயிண்ட் அந்த மேட்ச் கில்ல ஹையஸ்ட் கில் நாங்க தான். நான் கார் எடுத்து கவர் போடுங்க, மோட்டார் வாங்கணும்னு சொல்றேன். மோட்டார் வாங்காம கார் எடுத்து கவர் போடாம அவர் தண்ணியில காரை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் போய் நாக் ஆயிட்டு ஒரு நாக் பண்ணாம தேவையில்லாத மேட்ச் லாஸ் ப்ரோ. 2 பாயிண்ட் எடுக்க வேண்டிய மேட்ச். ஓகே சரி ஓகே தான். பட் ஆனா வந்து அவன் வந்து ஒத்துக்குவானா? ரெனால்டு முதல்ல ஸ்லாட் 1 டீம்ல இருந்து வெளியே போறதுக்கு அவன் ஒத்துக்குவானா? உங்க டீம்ல 3 பேர் வந்து ரெனால்டு ஸ்லாட் 2 மாதிரி ப்ரோ. ஸ்லாட் 1 கிடையாதுல. தோத்தா மாத்தி தானே ஆகணும். அதான்டா உங்க டீம்ல இருக்கவங்க எல்லாம் ஒத்துக்குவாங்களா அவனை போக சொல்றதுக்கு? இப்ப கிசாவோ அப்புறம் வந்து இன்னொருத்தன் யாரு நம்ம ஐபர்ச்சான் இவங்க எல்லாம் வந்து ஓகே சொல்லிட்டாங்களா? வேணாம் ப்ரோ. அவங்களுக்கு அவங்க கேம் கரெக்டா ஆடுறாங்க ப்ரோ. இப்போ யார் மிஸ்டேக் பண்றாங்க, யார் கால்ஸ் கேக்கல. அவங்க கிசா வந்து என்ன சொல்றான்? கிசா ப்ரோ எதுவுமே சொல்ல ப்ரோ. அவரு நான் இப்போ எனக்கு இங்க போலாமா அங்க போலாமான்னு ஒரு நான் ஆப்ஷன் கேட்டனா அவர் சொல்லுவாரு. அவ்வளவுதான் ப்ரோ. வேற எந்த இதுமே இல்ல. கிசா வந்து நீ சொல்றத கேட்டுக்கறானா? கிசா வந்து நீ சொல்றத கேட்டுக்கறானா? கேக்குறாரு. சம் டைம்ஸ் தான் வந்து ரொனால்டோ ப்ரோ பேசுறதுனால அவரு அப்பப்போ சைலண்ட் ஆயிராரு. மத்தபடி கரெக்டா கேக்குறாரு ப்ரோ. சரி ரெனால்டோ என்ன? ரெனால்டோ உன்னை வந்து டீம்ல இருந்து வெளியேத்துறாங்க எஸ்எல்பிடிஸ்ல இருந்து. உன்னுடைய கருத்து என்ன? வாட் இஸ் யுவர் கருத்து? தனத்தான நீ முன்னாடி நீ வேற ஜாலியா விட்டு எஸ்எல்பிடிஎஸ் உன்னை வெளியேற்றுது. எதனாலனா வந்து நீ ஏதோ கேட்க மாட்டே, சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன். டீம் எல்லாரையும் இல்ல நான் 3 பேருக்கு கேட்டேன். சரி ஓகே, நாங்க இந்த 5 மணிக்கு வந்துருங்க. நான் பிரேக்லாம் போக மாட்டேன். வந்துருங்க, மேட்ச் செட் பண்ணி விட்டுறேன். டீம் செட் பண்ணி விட்டுறேன். சண்டை போட்டு கூடாது. சண்டை போட்டு கூடாது. அதாவது இது மேல இதனால இவன் வேணாம், இதனால இவன் வேணும், அவ்வளவுதான் இருக்கணும். நோ மோர் சண்டே. ஓகேவா? 5 மணிக்கு 10 ஓகே சொன்னானா ஓகே தான். சரி போங்க. நான் 5 மணிக்கு கூப்பிடுறேன். 5 o'clock. ஏன்னா ஜோர்டன் அவைலபிள் இல்ல. வந்த அப்புறம் பேசிக்கலாம். வந்துட்டு அவன் அவைலபிள் இல்லாம நம்ம வேற யாராவது எடுத்து போட்டு அவன் வரலன்னு வச்சுக்கோ, அப்புறமேட்டு அரசு புஸ்லேயே போயிடும். சரியா? பார்த்தோம் வந்தோடனே செட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஜோர்டன் வரலன்னா நீ யாரை கேட்டியோ அவனை கூட போட்டுடலாம். போ பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஓகே.